இந்த ஃபெஸ்டிவல்னு பார்த்தாலே இந்த மொபைல் பிராண்ட்ஸு, அதுக்கப்புறம் லோக்கல் ஷாப்ஸு இவங்க எல்லாருமே நெறைய ஆஃபர்ஸ் வந்து அள்ளி குடுப்பாங்க. ஸோ நம்ம எவ்ரி சீசன்லயும் வந்து எந்த மொபைல் வாங்கலாம், அந்த மாரி ஒரு பிளான் வந்து நமக்கு வரும். இப்ப நீங்க ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, அதுவும் பட்ஜெட்ல வாங்கணும் அப்படின்னு பிளான் இருந்துச்சுன்னா, ஐஃபோன் 16 வந்து 16 ஆர் 16 பிளஸ் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா சொல்லுவேன். Flipkartல வந்து இதுக்கு ஒரு நல்ல ஆஃபர் குடுத்துருக்காங்க. 15 பார்த்தீங்கன்னா, ரூ. 56,000 சேல் பண்றாங்க. 15 பிளஸ் வந்து ரூ. 60,000 சேல் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரூ. 4,000 வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த ரூ. 4,000 உங்களுக்கு டிஃபரன்ஸ்ல வந்து ஆ அதாவது உங்களுக்கு ரூ. 56,000 வாங்குறதுல ரூ. 4,000 அடிஷனலா உங்களால போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில வந்து 15 பிளஸ் தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 15 பிளஸ்ல வந்து ஒரு பிக்கர் பேட்டரி குடுக்குறாங்க. அதே சமயம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸுமே பெருசா இருக்கும். உங்களுக்கு மூவி பார்க்கணுமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ நீங்க இல்ல எனக்கு ஹேண்டியா தான் வேணும். நான் வந்து பர்ஸ்லலாம் வச்சு எடுத்துட்டு போவேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் பல்கியா இருக்கிற பிளஸ் வந்து கொஞ்சம் பல்கியா இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் ஹேண்டியா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில வந்து 15 வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம். ஸோ இதில ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 2மே சேம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. A16 பயோனிக் சிப் வந்து யூஸ் பண்றாங்க. அதே சமயம் கேமராவும் 2லயுமே சேம் தான். ரியர் கேமரா வந்து 48 மெகா பிக்சல். அகைன் அனதர் ஒன் வந்து 12 மெகா பிக்சல். ஃப்ரண்ட்ல வந்து 12 மெகா பிக்சல் யூஸ் பண்ணுவாங்க. 2லயுமே சேம் தான். டிஸ்ப்ளே வந்து 2க்குமே சேம் கிடையாது. டிஃபரெண்ட். ஆக்சுவலா 15ல வந்து 6.1 இன்ச் OLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் பிளஸ் மாடல்ல வந்து 6.7 இன்ச் OLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணுவாங்க. நெட்வொர்க்கில் அகைன் இட்ஸ் 5G மாடல். ஸோ உங்களுக்கு 4G LTE, அதுக்கப்புறம் VoLT, அதுக்கப்புறம் 4G 2G இதெல்லாமே சேம் அதான் இதில் தான் வரும். பட் இதில் சிம் பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிசிக்கல் சிம் அண்ட் ஒரு இசிம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 2மே இசிம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபிசிக்கல் சிம் வந்து நமக்கு ஒன்றே ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 4,000 டிஃபரன்ஸ் இருக்குது. உங்களால் 4,000 டிஃபரன்ஸ் அஃபோர்டபுள் பண்ண முடியும். அதாவது எனக்கு பிக்கர் ஃபோன் வேணும், பிக்கர் பேட்டரி. அதாவது பிக்கர் பேட்டரினா இது 15ஓட இதில் 15 ப்ளஸில் பிக்கர் பேட்டரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சார்ஜ் வேறு நிற்கும். அதனால 15 ப்ளஸ் தான் பெஸ்ட் சாய்ஸாக நான் சொல்லுவேன். பட் அகைன் இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ கார்டு ஆஃபர்ஸ் வேறு இதில் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 15 எடுக்கிறதா இருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூ. 2,950 கிடைக்கும். எக்ஸ்ட்ராமே டிஸ்கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் HDFC கார்டில் வந்து ரூ. 2,000 டிஸ்கவுண்ட் ஆகுது. அகைன் நீங்கள் 15 ப்ளஸ் எடுக்க போகிறீங்கன்னா அதில் ஃப்ளிப்கார்ட் கார்டுக்கு வந்து ரூ. 3,350 டிஸ்கவுண்ட் ஆகுது. அகைன் HDFC கார்டில் வந்து ரூ. 3,000 டிஸ்பிளே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். இதில் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ அந்த மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ காஸ்ட் இஎம்ஐ எதுவும் இல்லைங்க. இல்லை கார்டு ஆஃபர் ஆக்சுவலாக இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர, நோ காஸ்ட் இஎம்ஐ அந்த மாதிரி எந்த கார்டு ஆஃபர் வந்து இந்த தடவை இந்த மொபைல் மாடல்ஸ் இந்த 15 அண்ட் 15 ப்ளஸ் மாடல்ஸ்க்கு இல்லை. பட் அகெயின் உங்கள்கிட்ட கார்டு வழியாக போகாமல் கேஷாக பே பண்ணுறீங்க, ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்குறீங்கனால கூட பெஸ்ட் சாய்ஸ் தான். அகெயின் இது டிஸ்கவுண்ட் ஆகிறதுனால நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கூட இந்த டிஸ்கவுண்ட்டில் மைனஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃப்ளிப்கார்ட் கார்ட்ஸில் ஃப்ளிப்கார்ட் ஆர் HDFC கார்டு. ஸோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அகெயின் இது ஒரு பெனிஃபிட்டாக தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த டைமில் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 15 ஆர் 50 ப்ளஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான். உண்மையில் அது என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டா ஐஓஎஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஐஓஎஸ் தான் சஜஸ்ட் பண்ணேன். அந்த ஓஎஸோட ப்ரீமியம், அதோட பிராண்டு மொபைலோட ப்ரீமியம். ஸோ குவாலிட்டி, ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு அதோட குவாலிட்டி, வீடியோ அகெயின் இதெல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1-2 ஃபோன்ஸில் வந்து க்ரீன் லைன் இஷ்யூ அதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் பட் அந்த ப்ரீமியம்னஸ் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கிறத விட இதில் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ஃபோன் வாங்கணும், அதாவது ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 60,000 என்னால் பண்ண முடியும். ஒரு ஃபோன் வாங்குறது நான் 60,000 வச்சுருக்கேன். அகைன் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்கெல்லாம் அந்த 60,000 ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருந்தேன்னா அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா ஓகே. பட் அதுக்கு மேலே வந்து அவங்கள புஷ் பண்ணி வாங்காதீங்க. பட் நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க, உங்களோட காசில் நீங்கள் வாங்குறீங்க, உங்களால் 60 ரூபா உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக ப்ளஸ் மாடல் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் எனக்கு அவ்வளோ ரூபா பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அகைன் உங்களோட சாய்ஸை நீங்கள் வந்து ஒரு 20,000 அதுக்கு கீழே பார்க்குறீங்கன்னா நீங்கள் வேறு ஃபோன் பார்க்கலாம். பட் எனக்கு 60,000 நான் பண்ண போகிறேன், 60,000க்கு எனக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்குங்க. பட் 60,000 வரை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. 60,000க்கு நான் ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்ஜெட் போட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கோங்க. அகைன் நான் அதை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்றைக்குமே பேரண்ட்ஸை புஷ் பண்ணாதீங்க எனக்கு இவ்வளோ ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்றைக்கு வாங்கினாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் போனீங்கன்னா அந்த ஃபோன்ஸ் வந்து வேல்யூவே கிடையாது. அதுவும் 1 இயர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், வேல்யூவே கிடையாது. ஸோ எனக்கு ஃபோன் மேலே வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி அது வாங்குறேன் இது வாங்குறேன் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாதீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.